அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காரசாரமான முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முட்டை போண்டா செய்ய வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்புனால 2 கப்பு வந்து கடலை மாவு. இப்போ 2 கப்பு கடலை மாவுக்கு வந்து நான் 1 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சோடா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தேவைக்கு ஏற்ற மாதிரி சோடா மாவு சேர்த்து இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து இன்னும் நம்ம கலர் ஆட் பண்ணலை. கலர் வந்து ஆப்ஷனல் தான். கலர் போட்டாலும் ஒன்று தான், கலர் போடலனாலும் பரவாயில்ல. கலர் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பசந்துக்கு வந்து இப்போ பிசைஞ்சிக்கலாம். கலர் வேணால் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கலர் வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு நம்ம கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணுறேன். ஆப்ஷன் தான் நான் சொன்னேன். அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பொரிச்சு வச்சாச்சு. மாவு வந்து ரெடியாக இருக்கு. எண்ணெய் சட்டி வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் சுட்டுருச்சு, காஞ்சிருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மேலே எலும்பி வர்றது. இந்த சமயத்தில் நம்ம ஒரு முட்டையா வந்து மாவுல நல்லா டிப் பண்ணி அப்படியே இதில் போடணும். சாரம் நட்சத்திரத்தில்
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.